2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் கணிசமான தொகையினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை ஊழியர்களின் சாதாரண அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ள அதேவேளை பல்கலைக்கழக ஊழியர் ஒருவரின் சாதாரண அடிப்படை சம்பளம் 27,025 42,775 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சில கொடுப்பனவுகள், சில அலவன்ஸுகள் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதோடு MCA 45% 36% குறைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான கணிப்பீடுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பல்கலைக்கழக சாதாரண ஊழியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் தற்பொழுது 27,025 ரூபாவாக காணப்படுகின்றது. மந்த்லி அலவன்ஸ் 5,000 ரூபாவாகவும், வாழ்க்கை செலவுப்படி 17,800 ரூபாவாகவும், MCA அடிப்படை சம்பளத்தில் 45% 12,161 ரூபாய் 25%, அடிஷனல் அலவன்ஸ் பேக்லாக் அலவன்ஸ் 20% 5,405 ரூபாவாகவும், மொத்தமாக குரஸ் ரெமுனரேஷன் அல்லது மொத்த ஊதியம் 67,391 ரூபாய் 25% தற்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற ஊழியருக்கு புதிய சலரியாக, புதிய சம்பள திட்டமாக அடிப்படை சம்பளம் 27,025 ரூபாய் 15,750 ரூபாவால் அதிகரித்து 42,775 ரூபாவாகவும், மந்த்லி அலவன்ஸ் இல்லாதொழிக்கப்படுகின்றது. வாழ்க்கை செலவுப்படி 17,800 ரூபாய், 45% MCA குறைக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளத்துக்கு 36% பார்க்கப்படுகின்றது. அதாவது புதிய அடிப்படை சம்பளம் 42,775 ரூபாய், அதற்கு 36% கணிப்பிடப்பட்டு அதிலிருந்து 330 ரூபாய் கழிக்கப்படுகின்றது. பேக்லாக் அலவன்ஸ், அடிஷனல் அலவன்ஸ் 20% இல்லாதொழிக்கப்பட்டு மொத்த ஊதியம் 75,644 ரூபாவாக காணப்படுகின்றது. ஆக நெட் சேலரி இன்கிரீஸ், அதாவது புதிய சம்பள திட்டத்தின்படி 75,644 ரூபாவும், பழைய சம்பள திட்டத்தின்படி 67,391 ரூபாய் 25% காணப்படுகின்றது என்றால் வித்தியாசம் 8,252 ரூபாய் 75%. அந்த 8,252 ரூபாய் 75% எவ்வாறு பங்களிப்பு செய்யப்படுகின்றது என்றால், ஏப்ரல் 25 டிசம்பர் 25 வரைக்கும் 5,000 ரூபாவுடன் மிகுதி தொகையில் 30%, அந்த மிகுதி 70%-னை 2 சமதவணைகளாக ஜனவரி 2026-27க்கும் பகிரப்படும். அதாவது நெட் சேலரி இன்கிரீஸ் 8,252 ரூபாய் 75%-இலிருந்து 5,000 ரூபாய் தரப்படும். மிகுதி 8,252.75 அதாவது மிகுதி 3,252 ரூபாய் 75%-இல் 30% 2025 ஏப்ரல் இருந்து பே பண்ணப்படும். ஆக மொத்தமாக 5,000 சக 30% 975.83
மொத்தம் 5975.83 இந்த ஏப்ரலில் அதிகரிக்கப்படும். பழைய சம்பளம் 67,391.25. சக அதிகரிப்பு 5975.83. மொத்தம் 73,367.07 காணப்படும். 2026 ஜனவரியிலிருந்து 1138 ரூபாய் 47 அதிகரிப்பு ஏற்படும். அந்த அதிகரிப்பு எப்படி கணிப்பிடப்பட்டதென்றால், தேறிய சம்பள அதிகரிப்பு 8252.75 5000. அடுத்தது 30% கழிக்கப்பட்ட மிகுதி தொகை, அதாவது 8252.75 சய 5000 சய 975.83 மிகுதி 2276.93 2 தவணைகளாக பிரிக்கப்பட்டால் 1138 ரூபாய் 47. ஜனவரி 2026 7,114 ரூபாய் 29 மொத்தமாக அதிகரிக்கப்படும். அதனுடன் உங்களுக்கு ஜனவரி மாசத்திற்குரிய படியேற்றமும் வழங்கப்படும். ஜனவரி 2027 மிகுதி தொகையான 1138 ரூபாய் 47 சேர்த்து 8252 ரூபாய் 76 மொத்தமாக வழங்கப்படும். அந்த தொகைதான் புதிய சம்பள திட்டத்தில் காணப்பட்ட 75,644 ரூபாய் மொத்த தொகை. இதே சம்பள அளவீட்டினை முகாமித்துவ உதவியாளருக்கு பார்ப்போமானால், முகாமித்துவ உதவியாளரின் அடிப்படை சம்பளம் 30,725 ரூபாய். புதிய சம்பள திட்டத்தின்படி, புதிய பாதிட்டு வரவு செலவு திட்டத்தின்படி 18,750 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 49,475 ரூபாவாக காணப்படுகிறது. மந்த்லி அலவன்ஸ் இல்லை. வாழ்க்கை செலவுப்படி 17,800. MCA 45% இல்லாதொழிக்கப்பட்டு 36% வழங்கப்படுகிறது. புதிய அடிப்படை சம்பளத்துக்கு 49,475க்கு 36% 17,811 ரூபாய். அதிலிருந்து 330 ரூபாய் கழிக்கப்படும். பேக்லாக் அலவன்ஸ் 20% இம்முறை இல்லை. ஆக மொத்தமாக 84,756 ரூபாய் மொத்த ஊதியம் தரப்படும். ஆகவே தேறிய சம்பள அதிகரிப்பு எவ்வளவு என்றால் 84,756 ரூபாயிலிருந்து பழைய சம்பளம் 73,496.25 கழித்தால் 11,259 ரூபாய் 75 சம்பள அதிகரிப்பு. புதிய வரவு செலவு திட்டத்தின்படி முகாமித்துவ உதவியாளர் திருக்கி சம்பள அதிகரிப்பு 11,259 ரூபாய் 75. 2025 ஏப்ரல் எவ்வாறு சம்பளம் பகிரப்படும் என்றால், அந்த 11,259 ரூபாய் 75 5,000 ரூபாய் கழிக்கப்படும். அப்ப அந்த 5,000 மிகுதி தொகையில் 30%, மிகுதி 6,259 ரூபாய் 75க்கு 30% பார்த்தோம் என்றால் 1,877 ரூபாய் 93. மொத்தமாக 6,877 ரூபாய் 93 கிடைக்கப்பெறும். அதன் பிறகு மிகுதி 4,371 ரூபாய் 83 2 தவணைகளாக பிரிக்கப்பட்டால் 2,190 ரூபாய் 91 2026 ஆண்டுக்கும் 2027 ஆண்டுக்கு மிகுதி 2,190 ரூபாய் 91 கிடைக்கப்பெறும். ஆக 2025 வரவு செலவு திட்டத்தின்படி ஒரு முகாமித்துவ உதவியாளர் ஒருவரின் சம்பளம் 6,877 ரூபாய் 92 அதிகரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் படியேற்றம் சேர்க்கப்பட வேண்டும். இந்த மொத்த ஊதியத்திலிருந்து உங்களுக்குரிய கழிப்பனவுகள் கழித்து தேறிய சம்பளம் பெற்றுக்கொள்ளப்படும்.